வணக்கம், திஸ் எஸ்பி பிரேம்ராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆலட் ஃப்ரம் நம்ம அனிமே நாடு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காமெடி மனுவா. டெய்லி லைஃப் ஆஃப் ஹை ஸ்கூல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மனுவா. சைனீஸ் வே ஆஃப் காமிக்ஸ் தான் மனுவான்னு சொல்லுவாங்க. த காமிக் நேம் இஸ் நான்ஹோ அண்ட் ஷாங் ஃபேங். ஆத்தர் நேம் வந்துட்டு செம்ம ஃபன்னியானதாக தான் வச்சுருப்பாங்க, ப்ரௌனி. அண்ட் அல்டர்னேட் நேம் வந்து புலாங்கி. 2021 இதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிரிச்சே செத்துருவோன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் லைஃப்பை அப்படியே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மான்குவா நம்ம படிக்கும்போது. அங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாமே இதில் இருக்கும். சச் அ ஹோல்சம் ரீடிங். மோஸ்ட்டாக எல்லாமே ரிலேட்டபிளாக தான் இருக்கும். ஆர்ட் ஸ்டைலுமே வெல் ட்ரான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்டர்ஸ்குள்ளே ரொம்ப பேஜஸ்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஷார்ட்டாகவே முடிச்சிருவாங்க. ஸோ பேசிக்காக 10 பேஜஸ் ஆர் ஒரு 5 பேனல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாகவே. 2 ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்டோரி தான் இது. அதுலேயுமே உள்ள நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது செம்ம ஃபன்னாகவே இருக்கும். நான்ஹோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு இவனை அடிக்கடி பார்த்து சிரிக்குது. இப்பயாவது தைரியத்தை கொண்டு வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு போகிறான். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து பிஎல் ஃபேன் போல. அவன் ஃப்ரெண்டு ஷாங் ஃபேங்கே வச்சு அடல்ட் ஆர்ட்ஸ்லாம் வரைஞ்சிருக்கா. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே பண்ணுற ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தாலுமே வந்துட்டு அந்த பிஎல் ஸ்டோரி லைன் மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் அ பிஎல். அப்சல்யூட்லி மாஸ்டர் பீஸான காமெடி மன்ஹுவா. கிளாஸ் ரூம் டீச்சர் இருக்கும்போது காமெடி, தம் ரெஸ்லிங், ஃப்ரெண்டை கடுப்பேற்றுறது எல்லாம், அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே செமையாகவே ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒரு சாப்டர் இருக்கும் பாருங்கள், ஸ்கூலுக்கு லேட்டாக போவாங்க. அது வேகமாக ஓடுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து தாண்டி குதிச்சு வர்றது, இதெல்லாமே பார்க்கர் ஸ்டண்ட்டு அந்த மாதிரி பண்ணி செம ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ பண்ணியுமே நம்ம ப்ரிஃபர்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நேம்ஸ் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரே பிளேஸ்லேயே கான்வர்சேஷன் பண்ணாமல் மெசேஜ்லேயே வந்துட்டு பேசிக்கிறது, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் காலேஜ் டைம்லேயே நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ரீட் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஞாபகமே வந்துச்சு. சைட்வேல அந்த ஸ்கூல் பிரசிடெண்ட்டாக காமிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் ஷாங் ஃபேங்கோட நடக்கிற ஃபைட்ஸ் எல்லாமே ஷிப்பிங் மெட்டீரியலாகவே இருக்கும். சம் ஆஃப் மை ஃபேவரேட்ஸில் வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ஒன்று. கெத்தாக வந்துட்டு நடந்து போவாங்க 2 டீமுமே வந்துட்டு ஆப்போசிட்டில். சரி ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபைட் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா கடைசியில் ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு விளாண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்துட்டு பெரிய ஃபைட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஸ்டாஃப் வந்தோடனே அமைதியாக இருக்கிற மாதிரியும். இன்னொன்று என்னன்னா, சீக்ரெட் ஏஜென்ட் லெவலுக்கு வரைக்கும் கோடு வச்சு பொருள்லாம் கைமாத்துற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் அது ஓப்பன் பண்ணி பார்த்த போகிறது தான் தெரியும் அவுட் சைட் ஃபுட்டு உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்றக்காண்டி அதை பதுக்கி கொண்டு வர்றதுன்னு. நானுக்கு ஒரு சிஸ்டர் வேறு இருக்கும். அப்போ வீட்டில் நடக்கிறது எல்லாமே ஷார்ட்டாக நீட்டாகவே சொல்லியிருப்பாங்க. இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஸ்டஃப் தான். போக போக இன்னும் செமையாகவே இருக்கும். இது ஆனிமேவாக எடுத்தால் கண்டிப்பாக டெய்லி லைஃப் ஆஃப் ஹை ஸ்கூல் வைப்ஸ் தரும். ஆனிமே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் யோர் ஃபோர்ஜருக்கு ஒரு ஆர்ட் ஒர்க்குமே ட்ரா பண்ணியிருந்தாங்க. அது இன்டர்நெட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு. வேறு இவங்க ஒர்க்ஸ்லாம் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சைனாவில் இன்ஸ்டாகிராம் யூஸ் அவ்வளோ கிடையாது போல். கடைசியாக இவங்க போஸ்ட் பண்ணது என்னென்னா செப்டம்பர் 2023 இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் வேறு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மனுவாவை படிக்காதவங்க படிச்சுட்டு வந்து உங்கள் ரிவ்யூஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்பில். இது போன்ற அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうな。ありがとうございます。ありがとう。ありがとう。ありがとう。